நமஸ்காரம் குருஜி. குருஜி, நம்முடைய ஹிந்து புராணங்கள்ல தெய்வங்களுக்கு எதற்காக விலங்குகள் முகம் கொடுத்திருக்காங்க? ஹனுமன், ஜடாயு, கருடன், அந்த மாதிரி விநாயகருக்கு இதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா குருஜி? அதாவது நம்முடைய முன்னோர்கள் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத சக்திகளை பொதுவாக வேறு வேறு வடிவங்களில் காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட வேறு வேறு சக்திகளை பார்க்கிறார்கள். அவற்றின் குணங்களுக்கு உள்ளும் சென்று பார்க்கிறார்கள். அவைகள் எப்படிப்பட்ட குணங்களை உடையவைகளாக இருக்கின்றன, எப்படிப்பட்ட செயல்பாடுகளை உடையவைகளாக இருக்கின்றன என்பவைகளையும் கவனிக்கிறார்கள். கவனித்து பார்த்தால் அவைகளை நம்முடைய மொழிகளில் சொல்ல முடியவில்லை, நம்முடைய உருவங்களுக்குள் அடக்க முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய, காட்ட வேண்டிய, நமக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிறார்கள். அங்கு வகைகள் இருப்பதால் இங்கு வகைப்படுத்தி காட்ட வேண்டி இருக்கிறது. உதாரணமாக மின்னாற்றல், நெருப்பு ஆற்றல். மின்னாற்றலும் நெருப்பு ஆற்றலும் ஆற்றல்கள்தான், ஆனாலும் வேறு வேறு ரூபங்களில், வடிவங்களில் இருக்கின்றன. என்ன? அப்படித்தான் இந்த உலகை நடத்தும் தெய்வீக சக்திகளை நமக்கு புரிய வைக்க காட்டுவதற்காகத்தான் கோவில்களில் தூண்களில் பார்ப்போமே. பொதுவாக தூண்களில் விதவிதமான வடிவங்கள், ஏதோ முகங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. அவைகள் இந்த கோவிலின் மேல்தளத்தை அல்லது கோபுரங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றன. அது என்ன உருவங்கள் என்றால் அதற்கெல்லாம் பெரிய விளக்கங்கள் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு முகம் மாதிரி தெரிகிறதே, ஒரு விலங்கு மாதிரி தெரிகிறதே என்றால் தெய்வீக சக்திகள் என்பதன் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது என்ன தெய்வீக சக்திகள் என்றால் இந்த உலகை நடத்தும் விதிகள், நியத்திகள் என்ற பெயர். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன் இந்த உலகை தோற்றுவிப்பதற்காக காத்து கொண்டு இருந்த, பணி செய்து கொண்டு இருந்த விதிகளும் நியத்திகளும் கூட. நிச்சயமாக அவைகள் எல்லாம் நம் கற்பனைக்கு எட்டாதவைகள். அதனால்தான் இந்த மேற்கத்திய விஞ்ஞானிகள் கூட உலகத்தின் தோற்றத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு தத்துவங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் இருந்த பிளாக் ஹோல் அல்லது கரும்துளை தத்துவங்களை பற்றி சொல்கிறார்கள். அவைகளை எல்லாம் பற்றி அவர்கள் பேசும்பொழுது அங்கு இருந்த விஞ்ஞான விதிகளே வேறு, அது இங்கே நமக்கு இருக்கும் விதிகள் கிடையாது, அவைகளை நம்மால் ஊகிக்கவும் முடிவது இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். நம்முடைய அறிவியலின், சிந்தனையின் சக்திக்கு மீறியதாக அவைகள் இருக்கின்றன. அவைகள் இங்கே நாம் பயன்படுத்தும் இயற்பியல் விதிகளுக்கு கட்டுப்பட்டவைகள் அல்ல, உள்ளே வருபவைகள் அல்ல என்றுதான் சொல்கிறார்கள். அவைகள் எப்படிப்பட்ட நியத்திகளை உடையவைகளாக இருக்கும் என்று நாம் எவ்வளவு தூரம் கற்பனை பண்ணினாலும் அவைகள் எல்லாம் தவறாக போகவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்றும் தான் இந்த மேற்கத்திய விஞ்ஞானிகள் கூட சொல்கிறார்கள். இதைத்தான் நம் முன்னோர்கள் கண்டார்கள். அதனால்தான் நம் கற்பனைகளால் புரிந்து கொள்ள முடியாத இந்த உருவங்களை கொடுத்தார்கள், நமக்கு புரிய வைப்பதற்காக. இது நம்முடைய மொழி, இதுதான் நம்முடைய பண்பாடு, பண்பாட்டின் மொழி. ஆகட்டும், அது என்ன தெய்வம், தெய்வீகம் என்றால் இதற்கு வேறு ஒரு பதிவு நாம் போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடரியை, லிங்கை இங்கே வைப்போம், அந்த வழியாக பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு வரியில் சொல்ல போனால், இந்த உலகை தோற்றுவிக்கும், நடத்தும் ஒவ்வொரு விதியும் ஒரு தெய்வ சக்தி, தெய்வம், தேவன், தேவதா என்று சொல்லப்படுகிறது. ஒரு தெய்வம், தேவதா என்பது ஒரு நியத்தி. அந்த நியத்தின் கீழ் பல துணை நியத்திகளும் வரலாம். அந்த நியத்தியின் குணங்கள் அந்த தெய்வத்தின் உருவத்தில் காட்டப்படுகின்றன. அந்த தெய்வத்தின் உருவத்தில் என்றால் அதனுடைய தோற்றம், அதனுடைய உடை முறைகள், அதன் கையில் இருக்கும் ஆயுதங்கள், அது பயன்படுத்தும் வாகனம், அது பயன்படுத்தும் பூக்கள், அது பயன்படுத்தும் விரும்பும் நைவேத்தியங்கள் போன்ற அது சம்பந்தப்பட்ட அனைத்திலும் அந்த தெய்வம் கொண்டு உள்ள நியத்திகள் என்ன, அதன் இயல்புகள் என்ன என்பதே விளக்கப்படுகிறது. உதாரணமாக சிவனுக்கு 3 கண்கள் காட்டப்பட்டன. ஒரு கண் பரு, இன்னொரு கண் அரு, இன்னொரு கண் கரு நிலையில் உள்ள உண்மைகளை பார்க்கும் அமைப்புகள் என்பதை சொல்ல. அதனால்தான் அவர் கையில் திரிசூலம் கொடுக்கப்பட்டது என்றால் அவர் இந்த 3 அடுக்குகளிலும் வேலை செய்பவர் என்பதை சொல்வதற்காக.
உதாரணமாக பிரம்மாவிற்கு 4 முகங்கள் காட்டப்பட்டன. அவர் அனைத்து திசைகளையும் ஒரு நேரத்தில் அறிபவர். அவருக்கு திரும்பி பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. திரும்பாமலேயே அனைத்து திசைகளையும் அறிபவர் என்பதை காட்டுவதற்காக. அவருடைய கையில் வேதம் இருக்கிறது. இந்த உலகம் தோன்றிய ரகசியத்தை அறிந்தவர் என்பதை சொல்வதற்காக. அவர் கையில் ருத்ராட்ச மாலை வைத்திருக்கிறார். ஆழ்ந்த சிந்தனைகளின் மூலமாக எதையும் அறியும் திறமை உள்ளவர், எதற்கும் தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறமை உள்ளவர் என்பதை சொல்வதற்காக. அதே போல விஷ்ணுவின் கையில் கதை இருக்கிறது, சங்கு இருக்கிறது, சக்கரம் இருக்கிறது. கதை இருப்பது இந்த உலகத்தின் பரு அமைப்புகளை திறமையாக கையாள்பவர் என்பதை சொல்வதற்காக. சங்கு இருப்பது இந்த உலகின் அரு அமைப்புகளை திறமையாக கையாள்பவர் என்பதை சொல்ல, சக்கரம் இருப்பது இந்த உலகின் கரு அமைப்புகளை திறமையாக கையாள்பவர் என்பதை சொல்ல. அதே விஷ்ணுவினுடைய உடல் நீல நிறத்தில் காட்டப்பட்டது. இந்த ஆகாசமே அவர்தான், அதாவது இந்த படைப்பு என்ற உருவத்தில் இருப்பது அவர்தான் என்று சொல்வதற்காக. இதை சொல்லத்தான் அவருக்கு பெருமாள் என்றும் பெயர் வைக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? இந்த படைப்பு என்பது ஒரு ஆள், அது ஒரு பெரிய ஆள், பெரும் ஆள் என்று சொல்வதற்காக. அதே போல விஷ்ணு கருடனில் பயணம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டது. அது ஏன் கருடன்? எல்லா பறவைகளும் பறக்கின்றன, கருடனும் பறக்கின்றார். எல்லா பறவைகளும் தாங்கள் பறப்பதற்காக என்ன செய்துன்னு பாருங்க, அந்த இறகை ரொம்ப போட்டு வீசும், மேலே கீழே வீசி வீசி அது பறக்கணும். பறவை தொழில்நுட்பத்தில் மிக சாதாரணமாக தொழில்நுட்பத்தை உடைய, சுருக்கமாக சொன்னால் மட்டமான தொழில்நுட்பத்தை உடைய பறவைகள் அந்த இறகுகளை ரொம்ப வேகமாக வீசி தான் பறக்க முடியும். ஆனால் பறவை தொழில்நுட்பத்தில் சிறந்த தொழில்நுட்பங்களை உடைய பறவைகள் தங்கள் இறகுகளை ரொம்ப வேகமாக வீசாது, அப்படி கொஞ்சம்தான் வீசும், அது ரொம்ப தூரத்துக்கு பறக்கும். கொக்கு எல்லாம் பாருங்களேன், அது ரொம்ப வீசாது, கொஞ்சம் கொஞ்சம் வீசும், அவ்வளோதான். காகம்லாம் அதிகமாக வீசும். அதே பட்டாம்பூச்சி பாருங்க, ரொம்ப அதிகமாக வீசும். ஒரு குளவி பாருங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக வீசும். ஆனா கருடன் பாருங்க, அவர் இறக அசைக்கவே மாட்டாரு, அப்படியே கும்முன்னு வச்சுப்பாரு. அவர் வைக்கிற பொசிஷன்லயே அது பறக்கும். அந்த இறகுக்கு உள்ளேயே உள்ளசைவுகளை ஏற்படுத்தும். அந்த சிறிய உள்ளசைவு மூலமாவே அது பறக்க முடிகிறது. அது மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம். அப்படின்னா என்ன? இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அலட்டி கொள்ளாமல் பறக்கிறது, சிரமப்படாமல் பறக்கிறது. அது பறப்பதற்காக அதிக முயற்சிகளை செய்ய தேவையில்லை, மிக சுலபமாகவே பறக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் கருடன் தேர்வானது. அப்படின்னா என்ன? பகவான் விஷ்ணு பயணம் செய்யணும்னா அவர் ஒன்றும் முயற்சியே பண்ண வேண்டாம், சும்மா நினைச்சாருன்னா போயிடுவார். இவ்வளவுதான் அதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது. உதாரணமா நம்முடைய மனதை எடுத்துக்கொள்வோமே, அது பயணம் செய்வதற்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எதையாவது நினைக்கணும்னு ஆசைப்பட்டா போதும், என்ன உடனே அங்க போயாச்சு. அதையும் விட எளிமையான வேகமான பயணம் விஷ்ணுவுடைய பயணம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் கருடன். அதே போல கருடனிடம் வேறு சில திறமைகளும் இருக்கின்றன, அதையும் சொல்ல வருகிறார்கள். என்ன? கருடனின் பார்வை மிகவும் கூர்மையானது. மிக மிக உயரத்தில் இருந்து கொண்டு மிக மிக தொலைவில் கீழே கிடக்கும் தனக்கு தேவையான ஒன்றை மிக துல்லியமாக கண்டறியும் ஒரு திறமை அதனிடம் இருக்கிறது. என்ன? அதே போல விரைந்து வந்து தன் இலக்கினை அடையும் ஒரு திறமை. இந்த பலத்தை எல்லாம் காட்டத்தான் விஷ்ணுவினுடைய வாகனமாக சொன்னார்கள். அதே போல வேலன் கையில் வேலை வைத்திருக்கிறார். வேலன் அப்படின்னா என்னங்க? வேலையை செய்பவன் வேலன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பொருளில் தான் வேலன் அல்லது வேலைக்காரன் வேலன். அவனுக்கு வேலையை செய்ய உதவுவது வேல். வேல் என்றால் வேலை செய்வது. இந்த உலகில் படைப்பை ஏற்படுத்தவும் படைப்பை நடத்தவும் தேவர்கள் இருக்கிறார்கள், விதவிதமான நியத்திகளாக. இவைகளெல்லாம் வேலையாக நடந்தால்தான் இந்த உலகம் காட்சிக்கு வரும். இந்த காட்சி பிறகு வேலையை செய்ய வேண்டும், வேலை செய்யாம போயிடக்கூடாது. இந்த வேலை என்ற ஒரு தத்துவத்தின் அதிபதியாக இந்த வேலன் சொல்லப்பட்டார். அதனாலதான் அவர் கடைசி குழந்தை. எல்லாம் நடந்து முடிஞ்சாதானே கடைசியா வேலை செய்யணும். ஒரு எந்திரம் உற்பத்தியானா கடைசியா வேலை செய்யணும். என்ன, இன்னும் ஒரு பைக்கே தயார் பண்ணல, அதுக்குள்ள பைக் ஓடுதான்னு பார்ப்பான்னா எப்படி பார்க்க முடியும்? முதல்ல பைக்கை தயார் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், அதுக்கப்புறம் அது வேலை செய்தா அப்படின்னு பார்க்கணும். அந்த கடைசியாக அதை இயக்குபவர் வேலன். அவருடைய வேல் தான் நம்ம கிட்ட இருக்கிற கைகள்.
அவருக்காக வேலை செய்வன. இதே போன்று நம்முடைய பண்பாட்டில் சொல்லப்பட்ட தெய்வங்களின் உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்களை நிறைய சொல்ல முடியும் என்றாலும் இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த உருவங்கள் என்ன குணங்களை உடையவைகளாக இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். முதல் விஷயம், அவைகள் குணங்கள், திறமைகள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது மட்டமானவைகள் என்ற பொருளில் நாம் பார்க்க தேவையில்லை. உதாரணமாக, வராகி அம்மன் பன்றி உருவ தாய், பன்றி முகம் கொண்ட அம்மையார் என்று காட்டப்பட்டது. பன்றி முகம் வைத்ததால் உடனே நாம் அதை மட்டமான உருவமாக பார்த்துவிட தேவையில்லை. அது ஏன் காட்டப்பட்டது என்றால், பொதுவாக உலகில் பறவைகள்தான் பல குஞ்சுகளை பொரிக்கின்றன, முட்டைகளை விடுகின்றன, அதிலிருந்து பல குஞ்சுகள் வருகின்றன. பொதுவாக விலங்குகள் ஒரு நேரத்தில் ஒரு அல்லது ஒரு சில குட்டிகளை தான் போடுகின்றன. பறவைகள் பல குஞ்சுகளை பொரித்தால் கூட அவைகள் பாலூட்டுவது இல்லை. பொதுவாக குஞ்சுகள் தானே மேய்ந்து தின்ன இந்த தாய் பறவை பழக்கப்படுத்தி விடுகிறது, அவ்வளவுதான். ஆனால் விலங்குகள் குட்டி போட்டு பாலூட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றன. அதனால் ஒரு அல்லது ஒரு சில குட்டிகளை மாத்திரம் போடுகின்றன. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நாய் இனத்தை எடுத்துக்கொள்வோமே. இந்த நாய்கள் ஒரு சில குட்டிகளை ஈணுகின்றன, போடுகின்றன பிரசவ காலத்தில். ஒரு தாய் நாய் குட்டி போட்டால் அதற்கு பாலூட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குட்டியுடன் இருக்கவும் வேண்டும். அந்த குட்டிகளுக்கு சில சிகிச்சைகளையும் செய்ய வேண்டும். அனைத்தையும் இந்த தாய் நாய் செய்யும். அதனால் அந்த தாய் நாய்க்கு இரை தேடி செல்ல நேரம் இருக்காது. தான் சாப்பிடவில்லை என்றாலும் தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். தன் இரத்தத்தை உருக்கி பாலாக்கி கொடுக்கிறாள் அந்த தாய். தினசரியும் அந்த குட்டிகளுடன் தான் அதிக நேரம் இருக்கும். ஏனென்றால் அந்த குட்டிகளுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது. வேறு விலங்குகள் வந்து தூக்கி கொண்டு போய்விடும், தின்றுவிடும். அதனால் தாய்க்கு இரை தேட போக நேரம் இருக்காது. ஆனால் குட்டிகளுக்கு நிறையவே பசிக்கும், நிறையவே பால் குடிக்கும். அதனால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் தாய் நாய் வாடி வற்றி போகும், எலும்பு கூடாக ஆகிவிடும். இதே போலத்தான் பன்றிகளும் கூட. பன்றி ஒரு நேரத்தில் ஏராளமான குட்டிகளை போடுகின்றது. அதற்கும் இதே போல சிரமங்கள் இருக்கிறது என்றாலும் கூட அந்த பன்றிகள் அத்துணை குட்டிகளுக்கும் பால் கொடுத்து அத்துணையையும் போஷாக்குடன் வளர்க்கிறது. அங்கு அந்த தாய்மையின் சக்தி அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா உயிர்களுமே தன் பிள்ளைகளுக்கு பாலூட்டும் பொழுது சுகத்தை அனுபவிக்கின்றன. அதில் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே. இந்த பன்றித்தாயிடம் தன் குட்டிகள் பாலூட்டும் பொழுது இந்த பன்றிகள் சுகத்தின் உச்சத்திற்கு செல்கின்றன. அப்பொழுது கூர்ந்து கவனித்தால் இந்த தாய் மிக அயர்ந்து சுகத்தில் கிடப்பாள். இந்த தன் குழந்தைகளை இன்பமாக பராமரிக்கும், வளர்க்கும், பாதுகாக்கும், பாலூட்டும், செழிக்க வைக்கும் இயல்பைத்தான் வராகி அம்மன் தெரிவிக்கிறாள். இதே போன்று ஒவ்வொரு தெய்வத்தின் முகத்தோற்றத்திலும் சரி, உடல் தோற்றத்திலும் சரி, உடைகளிலும் சரி, ஆயுதங்களிலும் சரி, வாகனங்களிலும் சரி விசேஷத்தன்மைகள் காட்டப்பட்டால் அவைகள் எந்த விசேஷ இயல்புகளை உடையவைகளாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். அந்த விசேஷ இயல்புகள் அந்த தெய்வத்தின் சிறப்பான நியத்திகள் அல்லது தன்மைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே ஆராய்ச்சியில் தம் வாழ்க்கை என்று மூழ்கியிருந்தார்கள் நம் முன்னோர்கள். தங்களுடைய அந்திம காலங்களில் பொதுவாக 60 வயது வரை இல்லறம், 60க்கு பிறகு துறவரம் என்று பிரித்தார்கள். 60 வரை இதையெல்லாம் பற்றி தானே சிந்திக்க நேரம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கோம் நம்ம. ஏன்னா கடமைகள் அதிகம். அப்போ 60க்கு மேல் உள்ள பெரியவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து கொண்டு வாழ்ந்து கொள்கிறார்கள். 60க்கு பிறகு அவர்கள் சொன்னதை மெல்ல உட்கார்ந்து ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். உண்மையாக இருப்பதை பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து தாமும் கூட அதில் மேலும் ஆராய்ச்சிகளை செய்ய முயற்சி செய்தார்கள். இப்படித்தான் நம்முடைய பண்பாடு வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய முன்னோர்கள் அன்பாக நமக்கு சொல்ல வரும் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். அதே போல நாமும் கூட நம்முடைய அந்திம காலங்களில் இந்த கருத்துக்களை ஆராய்ச்சி செய்வோம், மேலும் நன்றாக புரிந்து கொள்வோம், மேலும் இவைகளை நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு சொல்லித் தருவோம். இதுவே நம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய நல்வழி, நல்வாழ்க்கை. இதுவே நம் வம்சம்
நன்றாக வாழ அவர்களின் நம் முன்னோர்களின் ஆசிகளையும் தரும். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.